முழுவதும் வாழக்கூடிய ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசநேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே, ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் பிறக்கின்ற இந்த ஆகஸ்ட் மாதம் உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்கள் அனைவருடைய அனைத்து ஜீவராசிகளுக்கும் எல்லா விதமான துன்பங்களும் நீங்கி மகிழ்ச்சியான வாழ்க்கை அமைய வேண்டும் என்று நான் அன்னை வாராகி தேவியை பிரார்த்திக்கிறேன். ஆதித்யாஜ சோமாஜ மங்களாஜ புதாஜ குரு சுக்ர சனீபியஸ்ச ராகவே கேதவே நமஹா. எல்லாம் வல்ல ஆதித்யாதி நவகிரகங்களையும் அந்த ஆதித்யாதி நவகிரகங்கள் அனைத்து ஜாதகிக்கும் அனுகூலமான தசாபுத்திகளை நடத்தி மகிழ்ச்சியான வாழ்க்கையை வழங்கட்டும். ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையில் சனி பகவான் வக்ரமாக இருக்கிறார். முதல்ல கிரக அமைப்புகள் ரொம்ப முக்கியம். நாம் ஜாதகம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு ஒன்று எதை பார்ப்போம்னா கிரக கோள்கள் எப்படி உட்காந்துருக்காங்க, அமைப்பு எப்படி இருக்குது ஜாதக கட்டத்தில், அதுதான் பார்க்கணும். அப்போ இந்த ஆகஸ்ட் மாத பலன் சொல்வதற்கு முக்கிய நமக்கு என்ன தேவைன்னா நவகிரகங்கள் எப்படி உட்காந்துருக்காங்க. மீன ராசியிலே ராகுவும் கன்னியிலே கேதுவும் இயல்பு நிலையில் எப்பொழுதும் போல வக்ரகதியில் இருக்கிறார்கள். சனி பகவான் கும்பத்திலே வக்ரம், ஒரு பெரிய சந்தோஷம். ரிஷபத்தில் குருவும் செவ்வாயும் சேர்க்கை. சூரிய பகவான் கடகம் மற்றும் சிம்ம ராசியிலே சஞ்சரிக்கிறார். அதே போல் புதனும் சுக்கிரனும் கூட சிம்மம் மற்றும் கன்னியிலே சஞ்சாரம் செய்கிறார்கள். அப்போ இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையில் முக்கியமாக சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார். இந்த சனி பகவானுடைய வக்ரம் இதுக்கு நாம் தனியாகவே ஒரு சில பதிவுகள் போட்டிருக்கிறோம். நிறைய பேருடைய வாழ்விலே இந்த சனி பகவானுடைய வக்ரம் பல அதிசயங்களை செய்திருக்கிறது. பலவிதமான அதிசயங்களை இந்த சனி பகவானுடைய வக்ரம் செய்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த ஆகஸ்ட் மாதம் நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் நடந்தேறும், கவலை வேண்டாம். அதுக்கு முக்கியமாக என்னென்னு நினச்சிங்கனாக்கா, சனியும் சூரியனும் சமசப்தமாக 7க்கு 7 சந்திச்சுக்க போகிறாங்க. நீண்ட நாட்களுக்கு பிறகு, ஒரு வருஷத்துக்கு பிறகு சூரிய பகவான் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வரப்போகிறார். அப்படி அவர் வருகின்ற சமயத்திலே தன்னுடைய மகனாகிய சனி பகவானை 7வது பார்வையாக சந்திக்கிறார். அந்த சனி வக்ரகதி பெற்றிருக்கிறதால் அந்த ஒற்றுமை ஏற்படும். அப்போ அரசாங்கமாக இருந்தாலும், கவர்மெண்ட்டாக இருந்தாலும், அரசியல் தலைவர்களாக இருந்தாலும், அரசு அதிகாரிகள், நல்ல கவர்மெண்ட் ஜாபில் ஒரு நல்ல ரேங்கில் இருக்கக்கூடியவங்க, இவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல பேர் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அரசு அதிகாரிகளுக்கெல்லாம் ஒரு நல்ல நேம் கிடைக்கும். ஏன் கவர்மெண்ட்டுக்கே கூட ஒரு நல்ல நேம் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு. அதே போல் உங்கள் நேம் டெவலப் ஆகும். அதோடு மட்டுமல்லாது பேர் புகழ் கூடும். பொதுவாக எல்லாருக்குமே பேர் புகழ் கூடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் அரசு அதிகாரிகளுக்கு இருக்கக்கூடிய அரசியல் சிக்கல்கள் அல்ல அரசாங்க சிக்கல்கள் அல்லது வேலையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், சட்ட சிக்கல்கள் இருக்குமே, ஆனால் அந்த சட்ட சிக்கல்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகிறதுக்கான காலங்கள் உண்டு. நிறைய ஜாதகர்களுக்கு ஊழ்வினை கர்மாவின் காரணமாக குருவும் சனியும் இணைந்து அந்த ஊழ்வினை கர்மாவை செய்கின்ற காரணத்தினாலே பல அன்பர்கள் படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்கிறதுனே தெரியாமல், எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாமல் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்பேற்பட்ட கடுமையான தோஷங்கள் கூட இந்த ஆகஸ்ட் மாதம் அந்த ஊழ்வினை கர்மாக்கள் எல்லாம் உரிய பரிகாரங்கள் உங்களுக்கு தெரிந்து என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு ஏதேனும் ஒரு நல்ல குரு கிடச்சி வழிகாட்டுவதற்கு ஒரு நல்ல குரு கிடச்சி, இந்த கோவிலுக்கு போங்க, இந்த பரிகாரத்தை செய்யுங்க, இந்த வழிபாட்டை செய்யுங்க, இந்த யாகத்தை செய்யுங்க, அல்லது இது உங்கள் வீட்டில் இந்த பூஜையை செய்யுங்க, உங்கள் வீட்டில் இந்த ஹோமத்தை செய்யுங்க அப்படின்னு ஒரு வழிகாட்டுதல் கிடச்சி நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம், சிறப்பான எதிர்காலம் உருவாவதற்கான வழிவகைகள் கிடைக்கும் எனது அன்பு பக்தர்களே. அதே போல் குரு செவ்வாயுடைய தொடர்பு இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரை குருமங்கள யோகம், நிறைய இடதோஷங்கள் நிவர்த்தியாகும். நிறைய பேருக்கு குடியிருக்கக்கூடிய வீடுகள் அல்லது வேலை செய்யக்கூடிய இடங்கள் அல்லது தொழில் நிறுவனங்கள் வச்சுருக்கக்கூடிய இடம், அந்த வாடகை இடமாக கூட இருக்கலாம்,
இல்லை சொந்த இடமாகவும் இருக்கலாம். தொழில் செய்யக்கூடிய இடத்துல இடதோஷங்கள் அதிகமாக இருக்கும், செய்வினை தோஷங்களாக இருக்கும். இல்லைனா அது ஏற்கனவே அந்த இடத்துல நிறைய பேர் இருந்திருப்பாங்க, யாருமே பெட்டராக சூப்பராக இருந்திருக்க முடியாது. காலி பண்ணி அவங்க கை மாறி கடைசியில் இன்னொருத்தர் வந்து நீங்கள் வந்து அந்த இடத்துல உட்காந்துருப்பீங்க. அப்போ தொழில் பண்ணக்கூடிய பூமி அந்த இடதோஷங்கள் இருக்கலாம். அந்த இடதோஷங்கள்லாம் இருக்குமே, ஆனால் அதெல்லாம் உங்களுக்கு தெரிய வரும். அப்போ ஒரு வரியில் அந்த தோஷங்கள் தெரிய வந்ததுனாக்கா அதுக்கான பரிகாரங்கள் செய்வீர்களே, ஆனால் நல்ல நன்மைகள் ஏற்படும். அப்போ ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பல நாள் ஊழ்வினை கர்மாக்கள் எல்லாம் அந்த கர்ம வினைகள் உடைபட்டு உங்களை விட்டு அந்த கர்ம வினைகள் நீங்கி அதற்குரிய வழிபாடுகள் தெரிந்து உரிய வழிபாடுகள் செய்வீர்களே, ஆனால் இந்த ஆகஸ்ட் மாதம் அதி அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமையப் போகிறது. அதை நல்ல வழிகாட்டுவதற்கு குருவும் செவ்வாயும் உங்களுக்கு ஒரு அற்புதமான நல்ல குரு கிடைக்கப் போகிறார், கவலை வேண்டாம். அதே போல் சூரியன் சுயாட்சி பெறுகிறார். சந்திரன் வீட்டில் ஒரு 15 நாளும் மீதி 15 நாட்கள் எங்கே இருக்க போகிறாருங்க? அவரே தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வருகிறார். அப்போ உத்தியோகத்தில் சிறந்து விளங்குவதற்கான நல்ல வாய்ப்புகள் எல்லாம் அங்கே ஏற்படுகிறது. தலைமை பொறுப்புகளை ஏற்பீர்கள். அதே போல் ராகுவும் கேதுவும் கூட இந்த ஆகஸ்ட் மாதம் நன்மையை செய்கிறார்கள். அப்போ பொதுவாகவே இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையிலே உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு நேயர்களே 12 ராசி என்பவர்களுக்கும் சிறப்பான பொதுவான பலன்களை வாரி வழங்குகிறார்கள். சரி, அப்போ உங்களுக்கு என்ன செய்ய போகிறார்? இந்த ஆகஸ்ட் மாதம் உங்கள் ராசிக்கு ஸ்பெசிஃபிக்காக தனிப்பட்ட முறையில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம், வாருங்கள். சிம்ம ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கின்றது? இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு அதி அற்புதமான காலம். நல்ல பணவரவு, தனவரவு, பேர் புகழ் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. ஒன்றுமே வருமானமே இல்லை சாமி, வருமானமே கிடையாது, நான் அதுதான் சொல்லணும். வருமானமே சுத்தமாக நின்று போச்சு, இதை மாதிரிலாம் சொல்லக்கூடிய எத்தனையோ சிம்மராசி அன்பர்களை நாம் பார்க்கின்றோம். அப்போ எனதருமை சிம்ம ராசி அன்பர்களே, நல்ல தனவரவு பணவரவு வரக்கூடிய காலமாக இந்த மாதம் அமைகிறது. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, உங்கள் ராசிக்கு 9 கூடிய பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ரிஷபத்தில் குருவோடு இணைந்து சுக்கிரனுடைய வீட்டில் உட்கார்ந்து அந்த செவ்வாய் பகவான் 4வது பார்வையாக பாக்யாதிபதி சிம்மத்தை பார்க்கிறார். இது ஒரு மிகப்பெரிய பாக்கியம், இது ஒரு நல்ல யோகம், இது ஒரு நல்ல கால நேரம், இது ஒரு நல்ல கிரக அமைப்பு. இந்த சமயத்தில் உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு 15 தேதியிலிருந்து லாஸ்ட் ஒரு 15 தேதி வரையிலும் அங்கே ஆட்சி பலம் பெறுகிறார். ஒரு பக்கம் பாக்யாதிபதியோட தொடர்பு, பாக்யாதிபதி பார்வை குருவோடு இணைந்து சுக்கிரன் வீட்டில் இருந்து அந்த சுக்கிரனே இங்கே வந்து வீட்டில் அமர போகிறாரு. அப்போ எப்பேற்பட்ட யோகங்கள் இங்கே ஏற்படுதுன்னா, நல்ல ஒரு தனயோகம், நல்ல ஒரு தனயோகம் பணயோகம் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு கிடைக்க போகுது. ஒரு நிம்மதியே இல்லை சாமி, ஒரு வீட்டில் ஒரே பிரச்சனையாக இருக்குது. நிறைய சிம்ம ராசி அன்பர்களை பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வீட்டில் ஒரு பிரச்சனையாகவே இருந்துட்டு வருது. ஒன்று, அவங்களுக்கு இந்த நோய் நொடிகள் படுத்தி எடுக்கும். வீட்டில் யாராவது ரொம்ப உடம்பு சரியில்லாமல் படுத்துட்டு இருப்பாங்க, பெரிய நோய் நொடிகள் இருக்கும். அது ஒரு நிம்மதியை இழக்க செஞ்சிடும். அதாவது வீட்டில் பெரியவங்களுக்காக இருக்கலாம் அல்லது பசங்களுக்காக இருக்கலாம். மெயினாக பெரியவங்களுக்கு இதேனும் ஒரு பிரச்சனை இருந்து ஒரு 6 மாதமாக ஒரு வருஷமாக அல்ல ஒரு 3 மாதமாக தொடர்ந்து அதை படுத்திக்கிட்டே இருக்கும். அடுத்து ஆஸ்பத்திரி ஒரு 4 லட்சம் 5 லட்சம் செலவு பண்ணுவாங்களே தவிர மனசார இருந்து நம்ம சரியாகிறதுக்கு, நம்ம கால நேரத்தை சரி பண்ணிக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு மனசார செய்ய மாட்டாங்க. அடுத்து ஆஸ்பத்திரி கொடுத்து ஏமாறுவாங்களே தவிர இந்த கால நேரத்தை சரி பண்ணிக்கணும், இந்த கிரக அமைப்புகளை சரி பண்ணிக்கணும், கர்ம வினைகளை விளக்க வேண்டும், அதுக்கு என்ன செய்யணுங்கிறத அறிந்து செய்வீர்களே, ஆனால் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய் நொடிகள் எல்லாம் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சிம்ம ராசி நேயர்களே, அப்போது குடும்பத்தில்
நோய் நொடிகள் தலைவிரிச்சு ஆடுதா, அல்லது கஷ்டங்கள், கவலைகள், மனக்குழப்பம், மனசில் ஒரு பயம், தேவையில்லாத மரண பயங்கள், அந்த மாதிரியான ஒரு பயங்கள் இருக்கா? அல்லது வெளியிலலாம் போனால் சிறப்பாக இருக்குது சாமி, வெளியில் போகிறோம், ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம், இல்லை வீட்டோட ஒரு கடைக்கு போயிட்டு வந்தால் கூட மனசுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஆனால் வீட்டுக்குள்ளே வந்துட்டோம்னா சுச்சுவேஷன் மாறி போயிடுது, வீடே ஒரு மாதிரி ஆகிடுது சாமி. அது என்ன காரணம்? அப்போ அது வீடு பிரச்சனையா, இடதோஷ பிரச்சனையா, பூமி பிரச்சனையா? அப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே. அதனால் அதெல்லாம் அறிந்து தெரிந்து அதற்குரிய பரிகாரங்கள், இதுக்கு என்ன சாமி செய்யணும் அப்படிங்கிறத கேட்டு அந்த வழிபாடுகள், பரிகாரங்கள், யாகங்கள் செய்து கொள்வது சிறப்பு. இது எப்படி பார்த்தாலும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு நல்ல வளர்ச்சி மிகுந்த மாதமாக அமைய போகுது. வருமானம் சிறப்பானதாக இருக்கும். உத்தியோகம் கொடிகட்டி பரப்பீர்கள். உத்தியோகத்தில் சிறந்த நல்ல முறையில் சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருந்தாலும் சரி தான், வீட்டில் இருந்து வெளியில் பண்ணாலும், ஜாபுக்கு போயிட்டு பண்ணுறதா இருந்தாலும் சரி தான், உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும். எனக்கு தெரிஞ்சு இந்த சிம்ம ராசியில் எத்தனையோ அன்பர்கள் வேலையில் பிரச்சனைகள் இருக்குது. வேலை செய்கிற இடத்துல போய் சிக்கலில் மாட்டிக்கிறாங்க. அது கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலும், ப்ரைவேட் ஜாபாக இருந்தாலும், எந்த வேலைகளாக இருந்தாலும், சுய தொழில் செய்யக்கூடியவர்கள், பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, இவங்க எல்லாருமே கூட தேவையில்லாத ஒரு பிரச்சனை, சட்ட சிக்கலில் போய் மாட்டிக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் எத்தனையோ சிம்மராசி அன்பர்கள் சட்ட சிக்கலில், சிறையோகம் அல்லது அந்த வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, இந்த மாதிரியான பிரச்சனைகளில் போய் மாட்டிக்கிறாங்க. செய்யாத குற்றங்களுக்கான தண்டனை, செய்யாத குற்றங்களுக்கான வீண் பழி அவமானங்கள், தலைகுனிவு, இந்த ஒரு பெரிய மனக்குழப்பம், மனசே ஒரு விரக்தியாக இருக்குது சாமி. மனசில் ஒரு குழப்பமான சூழ்நிலையாக இருக்குது சாமி. ஒரே குழப்பமாக இருக்குது. அதான் சொன்னேன், வீடே சரியில்லாமல் இருக்குது. இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமேயானால் நிச்சயமாக கவலை வேண்டாம் சிம்மராசி என்பவர்களே. அதெல்லாம் உடனடியாக சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இதே போல் தான் தொழில் அமைப்புகளும், தொழில் செய்கிற இடமும். நான் நிறைய இடங்களில் அதை சொல்வதும் உண்டு. ஒரு பூமி உங்களை நல்லபடியாக வாழ வச்சுருக்கோம், உயர்த்தியும் கொடுத்துருக்கோம். அந்த பூமி தான் உங்களை நல்ல உயர்ந்த வசதி வாய்ப்புக்கு கொண்டு வந்திருக்கும், உங்களுக்கான அடையாளத்தை கொடுத்துருக்கோம். அந்த பூமி மாறிவிட்டதா, தசை மாறிடுச்சா, இல்லை வேறு எதுன்னு அதிர்ஷ்டம் போயிடுச்சா, மீண்டும் அந்த அதிர்ஷ்டத்தை கொண்டு வர வேண்டியது உங்கள் கடமை. அது ஒரு வீடாக இருக்கலாம், ஒரு கம்பெனி இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடிய இடமாக இருக்கலாம், ஒரு கம்பெனியாக இருக்கலாம், கடை வச்சிருக்கக்கூடிய இடமா இருக்கலாம், ஒரு நிறுவனமாக இருக்கலாம், ஏன் ஒரு கோவிலாக கூட இருக்கலாம். இப்போ நம்ம நிறைய கோவில் பார்க்குறோம், திடீர்னு ஒரு ஃபேமஸ் ஆகுது, திடீர்னு அந்த கோவில் டவுன் ஆகிடுது. இது எல்லாமே பூமி சம்மந்தப்பட்டது, கால நேரங்கள் சம்மந்தப்பட்டது. இப்போ நல்ல தோப்பு பார்க்குறோம், விவசாய பூமி பார்க்குறோம், நல்லா ஓஹோன்னு அவனை வளர்த்து கொடுத்துட்டே இருக்கும், வாழை வச்சுக்கிட்டே இருக்கும். அதை வச்சு தான் அவன் எல்லா கடனையும் அடைப்பான். கல்யாணத்துலேருந்து காது ஊத்துலேருந்து எல்லா மங்கள விசேஷங்களும் அதில் வர வருமானத்தை வச்சு செய்வான். ஆனால் அவங்களுக்கு திடீர்னு அந்த பூமியை அவங்கள டவுன் பண்ணி விட்டுடும். இதெல்லாம் செய்வினை கோளாறுகளாக இருக்கலாம், இடதோஷமாக இருக்கலாம், பதவி போட்டிகளாக இருக்கலாம், அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம், தொழில் பிரச்சனையாக இருக்கலாம், கண் திருஷ்டியாக இருக்கலாம், செய்வினை கோளாறுகளாக இருக்கலாம், மறைமுகமான மர்மமான பிரச்சனைகளாக இருக்கலாம். இதெல்லாமும் அந்த தொழிலை ஆட்டி படைக்கும், வருமானத்தை ஆட்டி படைக்கும், கொஞ்சம் உங்களை அசைச்சி பார்க்கும். இதெல்லாம் கவனத்தோடு கையாள வேண்டும் எனதருமை சிம்மராசி நேயர்களே. ஆமாம் சாமி, நீங்கள் சொல்கிறது கரெக்டு, இப்படித்தான் இருந்தது, நல்லா ஜம்முன்னு இருந்தோம், நாங்கள் ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தோம், ஓஹோன்னு இருந்தோம், எங்கள் வீட்டுக்காரர் நல்ல ஒரு ஹையர் ரேங்கில் நல்ல பொசிஷனில் இருந்தார், என் பையன் சூப்பராக இருந்தான் சாமி, எங்கள் வீட்டுக்காரம்மா அற்புதமாக இருந்தாங்க சாமி, திடீர்னு இப்படி ஆயிடுச்சு, எங்கள் வாழ்க்கை மாறி போச்சு, என் மருமகன் நல்ல மருமக சாமி, என் பையன் சூப்பரான பையன் சாமி. அல்லது தேவையில்லாத பிள்ளைகளுக்கு இது என்ன நோய் நொடிகள், ஒரு ஆட்டிசம் ப்ராப்ளமாக இருக்கலாம். அப்போ இந்த ஊழ்வினை கர்மா, செய்வினை கர்மா எப்படிலாம் அங்கே வேலை செய்யுதுன்னு பார்க்கணும். அப்போ அந்த காலதோஷங்கள், கர்மதோஷங்கள் வேலை செய்யுமே ஆனால் கவலை வேண்டாம் சிம்ம ராசி அன்பர்களே. இந்த ஆகஸ்ட் மாதம் அதுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். எப்படி சாமி கிடைக்கும்?
நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி உங்கள் காதுக்கு வந்து சேரும். அந்த பாபதோஷங்கள், அந்த கர்ம வினைகள் உங்களை விட்டு விலகணும்னு இருக்குது. அப்போ அந்த செய்திகள் உங்கள் காதுக்கு கிடைக்கலாம். ஒரு நல்ல குரு உங்களுக்கு கிடைக்கலாம். அந்த குரு கிடைப்பதன் மூலமாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம திருமண யோகங்கள் கைகூடும். முதல் திருமணம், இரண்டாவது திருமணம், காதல் திருமணங்கள், வயோதிக திருமணங்கள், பொண்ணுக்கே 40 வயசு ஆகுது, 38 வயசு ஆகுது, இன்னும் கல்யாணம் ஆகலை, அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடியது. அப்போ திருமண யோகங்கள் கைகூடும். உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும். அரசியல், சினிமா துறையை சார்ந்தவர்கள் மற்றும் மீடியா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, இவங்க எல்லாருக்குமே கூட இந்த ஆகஸ்ட் மாதம் சிறப்பான முறையில் இருக்கும். மெயினாக குடும்ப பிரச்சனைகள் விலகும். கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், பணங்காசு, ஏமாந்த பணங்காசுகள் மீண்டும் கிடைக்கிறது. ஒரு 10 கோடி ரூபாய் வரணும், 5 கோடி ரூபாய் வரணும், அப்படியே நிற்குது சாமி. இதெல்லாம் நிறைய பிரச்சனைகள் சிம்மராசிக்கு இருக்குது. நம்ம நேரடியாக தான் பேச முடியும். ஸோ உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நிவர்த்தியாகும். கவலை வேண்டாம் சிம்மராசி என்பர்களே. ஒரு நல்ல நேரம் உங்களுக்கு காத்திருக்கிறது. உங்கள் பிரச்சனைகள் தீர வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு உங்களுடைய தலையெழுத்துன்னு சொல்லக்கூடிய பிறப்பு ஜாதகம்தான் பேசும். இந்த பிறப்பு ஜாதகத்தை கொண்டு உங்களுக்கான பரிகாரங்களை தெரிந்து செய்வீர்களேயானால் வாழ்க்கை நலமாகும் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி. நமச்சிவாயம். ஜெய் வராகி. ஜெய் ஜெய் வராகி. கன்னிராசினியர்களே, உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும் அதுதான் நாம் பார்க்கணும். ஜென்ரலாக நல்லா இருக்குது, பொதுவாக நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு. நம்முடைய கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் என்ன செய்யும்? நிச்சயமாக சிறப்பாக இருக்கும். கவலை வேண்டாம். மறைமுகமான உங்களுக்கு நேரில் இருந்து நல்லபடியாக பேசுவாங்க உங்கள் எதிரிங்க. இவங்க தான் உங்கள் எதிரிங்கன்னு உங்களுக்கு தெரியாது. பொதுவாகவே கன்னிராசி அன்பர்கள் எல்லாரையும் நண்பர்களாகவும் சகோதர சகோதரிகளாகவும், இன்னும் சொல்லப்போனால் எல்லாரையும் நல்லவங்களாக பார்த்து பழக்கும். இது கன்னிராசியின் இயல்பு. அப்போ என்ன ஆகுதுங்க? 8ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய், 3க்கும் 8க்கும் உடைய முழு அசுபராக இருக்கக்கூடிய செவ்வாய், 3க்கும் 8க்குடைய அசுபரான செவ்வாய் 9வது வீட்டில் பாக்யஸ்தானத்தில் குருவோடு இணைகிறார், பாதகாதிபதியோடு இணைகிறார். அப்போ 3, 8, 7, 4 சம்பந்தப்படுது. அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய கன்னி ராசி அன்பர்களை இந்த மாதம் பல பிரச்சனைகளுக்கு விடை கிடைக்கும். பொதுவாகவே ஏதேனும் ஒரு கலகம் பிறந்தாதான் ஒரு வழி பிறக்கும். ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டே இருக்கீங்க, ஒரு தண்டனையை அனுபவிச்சுட்டே இருக்கீங்க, அல்லது ஒரு பிரச்சனையை அனுபவிச்சுட்டே இருக்கீங்க, மனசில் ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது. என்றைக்கு அது விலகும்? எப்படி அது உங்களை விட்டு விலகும்னா ஒரு பெரிய பிரச்சனை நடக்கணும். அந்த பிரச்சனை நடந்து அதில் ஒரு தீர்ப்பு கிடச்சி அதிலேருந்து உங்களை கைட்டு விட்டுருவாங்க. நீங்கள் வெளியில் வந்துடலாம் அந்த பிரச்சனையை விட்டு. அதை போல் உலகம் முழுவதும் நீங்கள் எந்த நாட்டில் வேண்டுமானாலும் நீங்கள் வாழலாம். அப்போது நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு விடுதலை கிடைக்கும். கன்னிராசி நேயர்களே, அது பண பிரச்சனையாக இருக்கலாம், ஃபண்டு ப்ராப்ளமாக இருக்கலாம், லோன் ப்ராப்ளமாக இருக்கலாம், இன்ட்ரெஸ்ட்டு சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், அல்லது பணங்காசு கொடுக்கல் வாங்கல் டிரான்சாக்ஷனில் ஏற்பட்டதாக இருக்கலாம், நம்பி கொடுத்துருக்கலாம், உதவி செஞ்சுருக்கலாம், கையெழுத்து ஜாமீன் கையெழுத்து போட்டிருக்கலாம், நீங்கள் என்னென்ன மெர்ஜ் பண்ணியிருக்கலாம், அடமானம் வச்சுருக்கலாம். அது பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம், அல்லது குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம். மெயினாக அண்ணன் தம்பிகளுக்கு உள்ளே வரக்கூடியது சொத்து பிரச்சனைகள், கீழ் வீடு, மேல் வீடு, வழி வீடு, அந்த வீடு ஒன்றுது, இந்த இடம் என்னது, இதெல்லாம் எங்கள் அப்பா என்னை ஏமாற்றிட்டார் சாமி, எங்கள் அப்பா இது மாதிரி எனக்கு பண்ணவே இல்லை, அவனுக்கு மட்டும் எழுதிட்டார், எனக்கு எழுதவே இல்லை, அவர் செஞ்சது தப்பு, நியாயந்தர்மம் பேசுறது, ஏமாற்றம் அடைதல், உடன் பிறந்தவங்க ஏமாறுறது, இல்லை உடன் பிறந்தவங்க ஏமாத்துறது, உனக்கு ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்கிறது. அப்போ குடும்ப பிரச்சனைகள். அதே போல் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், சினிமா துறையை சார்ந்தவர்கள் மற்றும் மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்க, மடாதிபதிகள், ஆன்மீக பெரியோர்கள், இப்போ இவங்க எல்லாருக்குமே கூட அது மாதிரி ஃபேமிலியில் ஒரு சில ப்ராப்ளம் வரலாம். பிள்ளைகளை பற்றிய கவலைகளாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம்,
கணவன் மனைவியிடையே வரக்கூடிய பிரச்சனையாக இருக்கலாம், அடுத்தது பசங்களுக்கு நோய் நொடிகள், ஒரு ஹெல்த் இஷ்யூஸாக இருக்கலாம், இல்லை குடும்பத்தில் யாருக்கேனும் ஒரு ஆப்ரேஷனோ ஒரு மெயினான ஒரு சப்ஜெக்ட் ஹெல்த்தில் ஒரு இஷ்யூவாக இருக்கலாம். அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டும். ஏன்னா ஏன் நான் இதை குறிப்பிட்டு குடும்பம், ஆரோக்கியம், கணவன் மனைவி, பிள்ளைகள் இதை ஒன்று நான் ஏன் இதை குறிப்பிட்டு சொல்கிறேன்னா 3, 4, 7, 8 அதிபதிகள் பலம் பெறுகிறார்கள். பாதகாதிபதி அவர் பலம் பெறுகிறார், 3ஆம் அதிபதி பலம் பெறுகிறார், 8ஆம் அதிபதி பலம் பெறுகிறார். பொதுவாக 3, 8 வலுக்குமே ஆனால் அது மிகப்பெரிய யோகத்தையும் கொடுக்கும், மிகப்பெரிய பாதகத்தையும் கொடுக்கும். யோகம்னா என்ன வரும்? வராத பணங்காசுகள் சேரும், நடக்காத விஷயங்கள் நடக்கவே நடக்காது, இது நமக்கு கிடைக்காதுப்பான்னு சொல்ல விஷயம் டக்குன்னு கிடச்சிரும். இது போயிடும், இது நிலைக்காதுன்னு நினைப்போம், டக்குன்னு நிலச்சி நின்றுடும். இவர் பிழைக்கவே மாட்டான்னு நினச்சிடும், பிழைச்சிடுவார். அப்போ நடக்காத விஷயங்கள் எல்லாம் அப்படியே ஆப்போசிட்டாக நடக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கையாக இருக்கீங்களோ அதெல்லாம் ஏமாற்றத்தை கொடுக்கும். இதெல்லாம் உங்களுடைய ஊழ்வினை கர்மா சம்பந்தப்பட்டது. கன்னி ராசி நேயர்களே, இதெல்லாம் கரெக்டாக யோசிக்கணும், கண்டுபிடிக்கணும். இப்போ இதுபோல் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும். ஆமாம் சாமி, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு, எனக்கு இந்த மாதிரி தனிப்பட்ட முறையில் பிரச்சனை இருக்குது, நீங்கள் சொல்கிறது கொஞ்சம் அப்படியே மேட்ச் ஆகுது எனக்கு. அப்போ எனக்கு இந்த பிரச்சனையிலிருந்து நான் வெளியில் வருவேனா, என்னை ஒருத்தர் ஏமாற்றிட்டாங்க, அல்லது வேலை செய்கிற இடத்துல எனக்கு பெரிய பிரச்சனை சாமி, அது கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம், ப்ரைவேட் ஜாபாக இருக்கலாம், ஓன் பிஸ்னஸாக இருக்கலாம், அல்லது நீங்கள் எந்த தொழில் செய்பவராக வேண்டுமானாலும் இருக்கலாம், பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம், தொழில் அதிபர்களாக இருக்கலாம், இல்லை வேலையும் செஞ்சுட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணிட்டு ரெண்டுமே மெர்ஜ் பண்ணி ஒன்றுக்கு ஒன்றா செய்யக்கூடியவர்களாகவும் நீங்கள் இருக்கலாம். அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய எனதருமை கன்னி ராசி என்பர்களே, வேலை, உத்தியோகம், தொழில், வருமானம் போன்ற விஷயங்கள உங்களுக்கு பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. கவலை வேண்டாம். உங்களுக்கு என்ன கவலை, உங்களுக்கு என்ன பயம் சொல்லுங்கள். சாமி இந்த மாதிரி பணங்காசை ஏமாந்துட்டேன் சாமி, போட்டேன் வரல, எனக்கு அவ்வளோதானே, வாங்கிட்டா போகுது, வழி இருக்குது, அதுக்கெல்லாம் பண்ணிடலாம். எவ்வளோ பணம், எனக்கு ஒரு 10 கோடி வரணும் சாமி, எனக்கு 12 கோடி வரணும் சாமி, எனக்கு அவ்வளோலாம் இல்லை, எனக்கு ஒரு 40 லட்ச ரூபா வரணும் சாமி. இழந்த பணத்தை மீண்டும் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு சாமி. அப்படின்னா எனக்கு வேலை போயிடுச்சு, பதவியை இழந்து விட்டேன், எனக்கு மீண்டும் அந்த பதவி கிடைக்குமா? நிச்சயமாக கன்னி ராசி என்பர்களே, நல்ல ஒரு அந்தஸ்து, ஒரு பேர் புகழ், சமுதாயத்தில் ஒரு ஸ்திரமான நல்ல பேர் புகழ், ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். உங்கள் ஃபேமிலியில், உங்களோட ஜாபில் அல்லது உங்கள் பிஸ்னஸில் ஒரு ரெகக்னைஸ் கிடைக்கும். நிறைய கன்னி ராசி அன்பர்களுக்கு தொழில் செய்யும் இடம் சரியில்லாமல் இருக்கின்றது, குடியிருக்கக்கூடிய வீடு சரியில்லாமல் இருக்குது, இடதோஷங்கள் அதிகமாக இருக்குது. தோப்பு துறவாக இருக்கலாம், காடுகளாக இருக்கலாம், விவசாய பூமியாக இருக்கலாம். அப்போது நிறைய நம்ம பார்க்குறோம், ஒரு இடம் வாங்கியிருப்பாங்க, அந்த இடம் வாங்கினதுலேருந்து பிரச்சனை வந்திருக்கும். ஏற்கனவே அந்த இடத்த யாரெல்லாம் வாங்கினாங்களோ அந்த வாங்கினவங்க பூரா அதை விற்றுட்டு வந்திருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி நிறைய இடதோஷங்கள் பிரச்சனைகளாக இருக்கலாம், சொத்து பிரச்சனைகளாக இருக்கலாம். இதெல்லாம் மறைமுகமான பிரச்சனைகள். அப்போ இதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம், உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும். பொதுவாக கன்னி ராசி அன்பர்களே, இந்த ஆகஸ்ட் மாதம் பல பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். மிகப்பெரிய கலகம் பிறந்து உங்கள் மனசில் இருக்கக்கூடிய பயமாக இருக்கலாம், இது நடக்குமா, இது நடக்காதா, அல்லது இதில் ஏதேனும் பிரச்சனைகள் வருமா போன்ற கவலைகள் இருக்குமேயானால் கவலை வேண்டாம் கன்னி ராசி அன்பர்களே, நன்மை நடக்கும். இன்னும் சொல்லப்போனால் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும், வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும், பதவி உயர்வுகள் ஏற்படும். உடல்நிலை ஆரோக்கியத்தில் தொடர்ந்து உடல்நிலை ஆரோக்கியத்தில் ஏதேனும் குறைவுகள் ஏற்படுமே ஆனால் அந்த உடல்நிலை ஆரோக்கியம் வலுப்பெறும். அதே போல் சொத்து பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவை விலகும். நம்பிக்கையான வேலையாட்கள் கிடைப்பார்கள். நிறைய அந்த நம்பிக்கையான வேலையாட்களை இழந்திருப்பீங்க, இல்லை என்ன அவன் தப்பு பண்ணியிருப்பான். அப்போது சரியான
நம்பிக்கையான வேலையாட்கள் அமைவார்கள். அதே போல் வளர்ச்சியே இல்லை சாமி, குடும்பம் அப்படியே கட்டுப்பட்டு கிடக்குது, இது இன்னும் செய்வினை கோளாறாக இருக்குமா, இடதோஷமாக இருக்குமா, புதையல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமா, அல்லது தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், வம்பு வழக்குகள், உத்தியோகத்தில் வரக்கூடிய பதவி போட்டிகள், இதெல்லாம் கூட பிரச்சனைகளாக இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம். கன்னி ராசி அன்பர்களே, அவையெல்லாமே கூட சரியாவதற்கு விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ வீடை சரி பண்ணிக்கணும், குடியிருக்கிற இடத்த சரி பண்ணிக்கணும், பூமியை சரி பண்ணிக்கணும், தொழில் செய்யக்கூடிய இடங்களை சரி பண்ணிக்கணும், பூமியை சரி பண்ணிக்கணும். நிச்சயமாக உங்களுக்கு வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும். அப்போ இன்னும் கூட உங்கள்கிட்ட பல கேள்விகள் இருக்கலாம். சாமி, நீங்கள் இன்னும் என்னை பற்றி சொல்லவே இல்லையே, இவ்வளோ கரெக்டாக சொல்கிறீங்களே, என்னை பற்றி நீங்கள் இன்னும் சொல்லவே இல்லை, எனக்கு இது நடக்குமா, எனக்கு இது செய்யணும் சாமி, நான் இதில் ஜெயிக்கணும், நான் என்ன செய்யணும் அப்படிங்கிற கேள்விகள் உங்களிடம் இருக்குமே. ஆனால் நிச்சயமாக அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும். உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.